பயங்கர பில்டப். சரி, ஸ்கிரிப்ட் சூப்பரா இருக்கு, சூப்பர் டைரக்டர்னு சொல்றாங்கன்னு அவரை நம்பி போனதுக்கு திருப்பதி அடிவாரத்தில் நடு ரோட்ல உச்சி வெயில்ல கீழே உக்காந்து அம்மா தாயே அப்படின்னு பிச்சை எடுக்க விட்டார். ஆனா அப்படி கையை நீட்டி பிச்சை எடுக்கும் போது தான் நமக்கு புரிஞ்சுது நம்ம ஓடிட்டு இருக்கிற ஓட்டம்லாம் எவ்வளோ அர்த்தமில்லாதது அப்படின்னு. இங்க அவ்வளோ போட்டி, அவ்வளோ பொறாம, அவன் நல்லா இருக்க கூடாது, இவன் நல்லா இருக்க கூடாது. முன்னாடிலாம் நம்ம பெரிய ஆளாகணும்னு உழைப்போம், நம்ம நல்ல பேர் சம்பாதிக்கணும்னு உழைப்போம். இப்பெல்லாம் அடுத்தவன் உழைப்பை எப்படி கெடுக்கிறது, அடுத்தவன் பேரை எப்படி கெடுக்கிறதுன்னு தான் எல்லாரும் உழைக்கிறாங்க. ஒரு வாட்டி இப்படி கை நீட்டி பாருங்க. அந்த மாதிரி எல்லாரையும் சொல்லல, அந்த மாதிரி யார் பண்றாங்களோ அவங்கள சொல்ல. ஒரு வாட்டி இப்படி கை நீட்டி அம்மா தாயேன்னா திங்கிற ஒருவேளை சோத்துக்கும் மழை வெயில்னு ஒதுங்குற கூரைக்கும் எவ்வளவு நன்றியோட நம்மளாம் இருக்கணும்னு புரியும். ஒரு இயக்குனரை நம்பி போயிட்டு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன் என்று விக்னேஷ் சிவன் நடிகை நயன்தாராவை காதலிக்க தனது பணத்தை செலவு செய்தார் என்ற குற்றச்சாட்டுக்கு பொருந்தும் வகையில் குபேரா பட நிகழ்ச்சியில் தனுஷ் பேசியுள்ளார் என்று விமர்சனங்களை பெற்று வருகிறது. காஞ்சனா பட ஷூட்டிங் அப்போ என்ன அங்க ஒரு 45 நிமிஷம் ஒரு 15 பிணங்கள் என்ன சுத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் நிக்க வச்சுட்டு போயிட்டாங்க. கேமரா எடுத்துட்டு தூரமா போயிட்டாங்க. நான் மறந்தே போயிட்டேன் ஷூட்டிங்னு. ஏன்னா அவங்க எங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க ஏதோ ரிவர்ல கங்கா நதியில் அப்படியே போட்ல போயிட்டாங்க. என்னையே மறந்துட்டேன். அப்படியே அமைதியா அப்படி நின்றுட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு நிம்மதியை நான் உணர்ந்ததே இல்லை என் லைஃப்ல. எல்லாமே மாயைன்னு அங்க நிற்கும் போது ரொம்ப அழகா புரியும். அந்த மாதிரி ஒரு என்லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துல திருப்பதி அடிவாரத்தில் உங்க மூலமா கிடைச்சது சார். தேங்க்யூ. குபேரா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம், ரொம்ப ஸ்பெஷலான படம். தமிழ் படம், தெலுங்கு படம், 2 லாங்குவேஜ்லையும் தனித்தனியாக எடுத்த படம். இன்னைக்கு உலகத்துக்கு தேவையான படம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். என்னை நம்பி பார்க்கலாம். நாகார்ஜுனா சார், உங்க கூட ஒர்க் பண்றது ஒரு பெரிய ஆனர். உங்க படங்கள்ல எனக்கு இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு இப்போ ஒரு கோட் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. நான் அப்படி சொல்லவே இல்லை. அந்த மாதிரி நான் சொல்லவே இல்லை. என்னை பத்தி எப்பயுமே ஏதாவது ஒரு உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. இது அந்த மாதிரி ஒரு உருட்டு தான். ஆனா இந்த ஆடியோ லான்ச்ல நானே டைரக்டா என் வாயால இங்கேயே சொல்றேன், உங்க கூட வேலை செஞ்சது ரொம்ப பெரிய ஆனர். உங்களுடைய படம் உதயம், சிவா நினைக்கிறேன் தெலுங்குல, கீதாஞ்சலி, இதயத்தை திருட தமிழ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அந்த சைக்கிள் செயின் ஃபைட் எங்க கூட வந்தது. அதை பற்றி நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸ்பாட்டில். இஸ் சச் அ சிம்பிள் மேன், கிரவுண்டட் மேன், கிளாஸி மேன், ஸோ ஹம்பிள். Thank you so much, sir. I learned so much from you. Thank you for a great experience. Thank you, sir.